கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் 5 வழக்குகளை இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 90,080 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை 1 கிராம் 180 ரூபாயாக உயர்வு. 10 நாட்டில் கிராமுக்கு 19 ரூபாய் அதிகரித்து விற்பனை. ஆரணியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய கழிவு நீர். நோய் பரவும் ஆபத்து உள்ளதால் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. ஜவ்வாது மலை சுற்று வட்டாரத்தில் கொட்டிய கனமழையால் செண்பகத்தோப்பு அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. அணையிலிருந்து 900 கன அடி நீர் திறப்பதால் கரையோரமுள்ள மக்களுக்கு எச்சரிக்கை. நெல்லை தனியார் கல்லூரியில் உடல் நலம் பாதித்த 7 மாணவர்களுக்கு எலி காய்ச்சல் அறிகுறி. கல்லூரி வளாகத்தில் உள்ள உணவகங்களின் உரிமம் ரத்து. சென்னை மாநகராட்சி அலுவலகம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற தூய்மை பணியாளர்கள் கைது. சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டவர்களை கைது செய்தது போலீஸ். டெண்டரில் பங்கேற்ற அனைத்து லாரிகளுக்கும் வாய்ப்பு வழங்காத எண்ணெய் நிறுவனங்களுக்கு கண்டனம். எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரிகள் 2வது நாளாக வேலை நிறுத்தம். சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். சிவகாசியில் தபால் மற்றும் வனத்துறையின் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு கண்காட்சி. ஆயிரக்கணக்கான பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்பு. மாடல்ல போஸ்ட் ஆஃபீஸ் காமிச்சாங்க. நாங்கள் பார்க்காதது இப்போ ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ஷன் காமிச்சாங்க. அந்த கலெக்ஷன்லாம் நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பழைய கலெக்ஷன், பழைய நாணயங்கள், பழைய பொருட்கள்லாம் இருந்துச்சு. அதை ரொம்ப பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். உலக ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப்பில் இஸ்ரேல் வீரர்களுக்கு தடை. காசா மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் நடவடிக்கை. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு போல வீடியோ காலில் பேசி தெலுங்கு தேசம் நிர்வாகிகளிடம் மோசடி. AI மூலம் வீடியோ தயாரித்து தேர்தல் நிதி, கல்வி உதவித்தொகை பெற்றது அம்பலம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.